அல்லேலூயா. ஆதாம் ஹalleluya. ஆண்டரோட பேசினா அவன் வேற யார்கிட்ட பேச முடியும்? ஆதியாமத்துல ஆதாம் வந்து அதுக்கப்புறம் அவன் எதெல்லாம் பேசுறானோ அங்கெல்லாம் ஜீவன் இருந்துச்சு. பேர் வச்சான் அந்த தோட்டத்துல. அவன் ஒரு அதிகாரம் உள்ளவனா இருக்க ஆரம்பிட்டான். அவன் வார்த்தையில கிரியேஷன் ஆச்சு. ஏன்னா அவனுடைய சாயலா உண்டாக்கப்பட்டிருக்கான். கொஞ்ச நாள் கழிச்சு அவன் ஆண்டோடு பேசல, உலகத்தோடு பேசுறான். ஹalleluya. தனக்கு கொடுத்த மனைவியோடு அதிகமா பேசுறான், சர்ப்பத்தோடு பேசுறான். அவனுக்கு வந்து என்ன வெளிப்பட்டுச்சு? கீழ்படியா. பாவம் நீக்கு வெளிப்பட்டு. அல்லேலூயா. நம்ம ஹalleluya. அந்த அக்கினி பாசை, அந்நிய பாசையினால ரகசியங்களை பேசுகிற தேவனோடு எவ்வளவுக்கு அதிகமா பேசுறோமோ அவ்வளவுக்கு அதிகமா இந்த உலகத்துல நம்ம மூலமா என்ன உண்டாகும்? நியூ கிரியேஷன் உண்டாகும், ஆமென். புது படைப்பு உண்டாகும், அதிகாரம் வெளிப்படும். சத்தியத்தின் அதிகமா உலக காரியங்களை கொடுத்து நம்ம பேசிட்டே இருந்தோம்னா நம்ம வாயிலிருந்து என்ன உண்டாகும்? அவிசுவாசம் வெளிப்படும். அல்லேலூயா. ஹalleluya. இந்த உலகம் முழுவதும் கடல் நீர் மாதிரி உப்பா இருக்கும். கத்தரோடு உறவாடு, இல்லைன்னா நீ கருவாடுன்னு சொல்லி ஃபாதர் பெர்க்மன் சொல்லுவாரு. ஸ்தோத்திரம். கருவாடு இருக்கிற எல்லா உப்பையும் அப்சர்வ் பண்ணிடும். ஆனா மீனுக்குள்ள ஒரு உப்பு கூட போகாது, அந்த உப்பு தண்ணிக்குள்ள வாழ்ந்தாலும். ஆமென். அதுக்கு மேல ஒரு ஆயில் இருக்கும், ஒரு அபிஷேகம் இருக்கும். ஸ்தோத்திரம். ஒவ்வொரு உயிரோடு இருக்கிற மீன் மேல என்ன இருக்கும்? ஆமென். அந்த செதில். அந்த ஒரு எண்ணெய், ஒரு உப்பு கூட அந்த கடல்ல உள்ள உப்பு உள்ள போகாது. ஜீவன் போயிட்டுனா மொத்த கருவாட்டுக்குள்ள எப்படி இருக்கும்? உப்பா இருக்கும். அதே மாதிரி ஆயிட்டு. அப்ப நமக்குள்ள அந்த அபிஷேகம் இருந்துச்சுன்னா இந்த உலகத்துல உபத்திரம் உண்டு, ஆனாலும் திறன் கொடுக்காது. நான் உலகத்தை ஜெயித்தேன், நீங்களும் என் பிள்ளைகள் ஜெயிப்பீங்க. வியாதியோ, வறுமையோ, வனாந்திரமோ எல்லாம் நீரூற்றா மாறும், ஆசீர்வாதமாய் மாறும். ஆமென். அப்ப உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே தான் இருக்கும். ஆனா அப்ப அதுக்கு அந்த ஆவி ஊற்றப்பட்டதுக்கு அப்புறம் எப்படி இருக்கும்? மகன் உள்ளதா இருக்கும். அல்லேலூயா. ஆகவே இந்த நாட்கள்ல ஆண்டவரே நான் அதிக நேரம் உம்மோடு கூட பேசணும். சாதாரண ஜெபத்துல இல்ல, அபிஷேகத்துல நான் ஜெபிக்கணும், அபிஷேகத்தோடு. ஆவியில ஆமென். ஜெபிக்கணும், ஆமென். அந்நிய பாசையில ரகசியம் தேவனோடு பேசணும். ஸ்தோத்திரம். ஆமென். ஆமென். 1 கொரிந்தியர் 14 அதிகாரம் 4 வசனத்தை வாசிங்க. 1 கொரிந்தியர் 14:4. என்னங்க? 1 கொரிந்தியர் 14:4. சரி.